சரி, இப்போ அந்த காலகட்டத்தில் வந்து ரஜினி இருக்கும்போது கமல் இருந்தார், எம்ஜிஆர் இருந்தார், சிவாஜி இருந்தார். இவங்களெல்லாம் தாண்டி எப்படி சார் ஒரு உச்ச நடிகராக ரஜினி வந்தார்? எம்ஜிஆர் சிவாஜியெல்லாம் போயிட்டான். ரஜினி வரும்போது ஆல்மோஸ்ட் இல்லை. சிவாஜி தான் ஒரு கடைசி கட்டத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்த சில படங்கள், நான் வாழ வைப்பேன், இந்த மாதிரி 2-3 படங்கள் எல்லாம் வந்தார். அதுக்கப்புறம் சிவாஜியை போட்டால் தான் ரஜினி படம் ஓடுங்கிற நிலமை வந்தது. அதனுடைய விளைவு தான் படையப்பா படமெல்லாம். சிவாஜியினுடைய தோற்றம் அவர் அந்த படத்தினுடைய வெற்றிக்கு சிவாஜி வந்தது ஒரு மிக பெரிய காரணம். அதனால் சிவாஜியை நம்பி தான் நான் வாழ வைப்பேன் படத்தில் வந்து ரஜினி வந்து சிவாஜி ஓரம் கட்டிட்டார்னு அதெல்லாம் இது பண்ணாங்க. ஜஸ்டிஸ் ஜெகநாத்துங்கிற படத்துலையும் அதே மாதிரி தான் பண்ணாங்க. 2லேயும் அவர் வந்தார். இருந்தாலும் அது என்ன இதாச்சுன்னாக்கா, அதுக்கப்புறம் ரஜினி படங்களுக்கு சிவாஜி இருந்தாக்கா தான் சப்போர்ட்டுங்கிற அளவுக்கு அவர் நிலைமை மாறிச்சு. ரஜினி வந்து ஒரு பெரிய போட்டிகளுக்கு மத்தியில் அவர் வரல. அவருக்கு இருந்த ஒரே போட்டி அப்போ வந்து கமல் தான்.